இந்த ஈரான் கான்ஃப்ளிக்ட்ல ஈரானோட நேவல் ஃபோர்ஸ் நாங்க கிட்டத்தட்ட முடிச்சிட்டோம். அவங்க கிட்ட பெருசா விமானங்களே கிடையாது. இருக்கிற 1, 2 விமானத்தை அடிச்சு காலி பண்ணிட்டோன்ற மாதிரி அமெரிக்கா இஸ்ரேலும் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கல. ஆனா இன்னொரு பக்கம் ஃபேக்டை செக் பண்ணி பார்த்தா இது போல காட்சிகள் வெளியே வருது. பிரஸ் டிவி இருக்குல்ல, ஈரான் சார்ந்து இவங்க தான் மவுத் பீஸ். எல்லா நியூஸும் ஈரான் சார்ந்து கேரி பண்ணுவாங்க. வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்க்கு அந்த அளவுக்கு செய்தி நிறுவனங்கள் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, டிவி சேனல் சார்ந்து. இன்னொரு பக்கம் ஈரானுக்கு இவங்க இருக்காங்க. ஸ்டேட் ட்ரெண்ட் சார்ந்து முக்கியமான சேனல்ஸ்ல முத்தாய் படம் தான் சொல்லலாம். இவங்க இந்த போட்டோ வெளியிட்டு இருக்காங்க. என்ன கிளைம் பண்றாங்கன்னா, சவுதி அரேபியாவில் இருக்க பிரின்ஸ் சுல்தான் ஏர்பேஸ் இருக்குல்ல, அதை வரைக்கும் ஈரான் விட்டு வைக்கல, அடிச்சிட்டாங்க. அங்க தொடர்ந்து ட்ரோன்ஸ் மிசைல்ஸ்னு பறந்துகிட்டு இருந்துச்சுல, இதுல எந்த அளவுக்கு இம்பாக்ட் ஏற்பட்டுச்சு நம்ம சேட்டலைட் இமேஜஸ் மூலமா பார்த்துருந்தோம். இப்ப இன்னொரு காட்சியை பாருங்கன்ட்டு இந்த காட்சியை வெளியிட்டு இருக்காங்க. யூஎஸ் ஏர்ஃபோர்ஸ்னு மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கா. இவ்வளவு பெரிய விமானம் இது ஆக்சுவலா யூஎஸ் E3 AWACS பிளேன்னு சொல்லுவாங்க. அந்த வகையான ஏர்கிராஃப்ட். இதை அடிச்சு முடிச்சதுல 2 பொழந்துகிட்டு இருக்கு பாருங்க அப்படின்ட்டு பிரஸ் டிவி செய்தி அப்படி வெளியிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா செய்தி யாருன்னு வெளியிட்டலாம். ஆனா அந்த கிளைம் உண்மையா பொய்யான்றத சம்பந்தப்பட்ட தரப்பும் சொல்லணும்ல. இது வரைக்கும் யூஎஸ் சென்ட்ரல் கமாண்ட் இதை பத்தி எதுவும் சொல்லல. எனக்கு தெரிஞ்ச இந்த வீடியோ பப்ளிஷ் ஆகிறதுக்குள்ள கூட அவங்க மேபி ஃபேக்ட் செக் பண்ணி அந்த உண்மையை வெளியிடலாம். அப்படி உண்மையாவே இருந்தாலும் அவங்க என்ன சொல்லுவாங்கன்றதும் உலகம் அறிஞ்ச விஷயம் தான். அமெரிக்கா மட்டும் இல்ல, ஈரான் சைடுக்கும் போறதும் போர்க்களம்னு வந்துட்டாலே கரெக்டான இன்ஃபர்மேஷன் வெளியே வராம குழப்பத்திலே வச்சிருப்பாங்க. 2 தரப்பா மாறி மாறி கிளைம் பண்ணி. ஒருவேளை இது மட்டும் நடந்துருந்துச்சுன்னு வைங்க, அமெரிக்காவோட செல்வாக்கு இருக்குல்ல உலக அரங்கில், நம்ம தான் மிலிட்டரி அப்படின்னா சொல்லிட்டு அது கிட்டத்தட்ட அசைச்சு பார்க்குற மாதிரி சமமாயிடும். இந்த விஷயம் கன்ஃபார்ம் ஆகிற பட்சத்தில்